திருநங்கை சிறு குழந்தையாய் உலகினில் பிறந்து பருவ வயதின் மாற்றத்தினால் மறுபிறப்படைந்து தன்னை மாற்றி உருவத்தால் வேறு பாலினமாக மாறி கருசுமந்த தாயாலும் வெறுத்து பாரு தந்த வலியையும் தாங்கி வேறு பல பாரினிலை வாங்கி சோறு கூட இல்லாமல் பசி தாங்கி நீரு கூட கிடைக்காமல் வெதும்பி காறு போல தேசமெல்லாம் பரம்பி யாரும் துணையின்றி தெய்வத்தோடு தங்கி பெரும் பாடுகள் பட்டு புலம்பி அரும் குடும்பத்தை பிரிந்து ததும்பி தள்ளாடி அல்லாடி மெல்லோடி எழுந்து இன்று பாருக்குள்ளே பல துறைகளிலும் உயர்ந்து ஊருக்குள்ளே பல சாதனைகளும் புரிந்து தேருக்குள்ளே வலம் வரும் ராணி போல நிமிர்ந்து நன்னடை போட்டு வரும் வீர மங்கைகளே திருநங்கைகளே, சாதிக்க பிறந்த மங்கைகளே, சாரியில் வலம் வரும் தங்கைகளே, சரிந்த மக்களுக்கு உதவிடும் கங்கைகளே, குடும்பத்தை பிரிந்து வாழும் வேங்கைகளே, அங்கமெல்லாம் தங்கமயமாக்கி பங்கமில்லாமல் பாரினில் பரிசுத்தர் படைத்த அற்புத படைப்பே, நீ வீர் பட்ட படுகின்ற படும் பாடுகளை புரிந்து உங்களை அறிந்து ஆத்துமநேசரின் வார்த்தைகளை சொரிந்து உங்களுக்கு இன்று அடிக்கின்றேன் சல்யூட், இப்போ படிக்கின்றேன் போயட். குடும்பத்தில் திருநங்கைகள். தாலாட்டு பாடிய தாயே உன்னை தவிக்க விட்டாளோ, பாலூட்டி வளர்த்த மார்பினிலே பாரமின்றி போனாளோ, ஊட்டி வளர்த்த தந்தையுமே உன்னை சிந்தனை இல்லாமல் போனாரோ, கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் கூட்டிச் சேர்க்க மறந்தனரோ, சொந்தங்கள் கூட இப்போ பந்தமில்லை என்றதோ, அக்கம் பக்கத்தினரும் பார்க்காமல் சென்றனரோ, அருகினில் இருப்போரும் நெருங்க பயந்தார்களோ, இவ்வாறு அருமையாக பெருமையாக பாரினில் பிறந்து செல்லமாக வளர்க்கப்பட்டு பின் பருவ பாலின மாற்றத்தினால் குடும்பத்தில் இத்தனை கொடுமைகளை அனுபவித்தனர் திருநங்கைகள். இவர்களை பெற்றவர்களுக்கு பாசம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தினாலும் இச்சமூகம் நம்மை என்ன நினைக்குமோ என்று பயந்து அவர்களை கைவிட்டு விடுகின்றனர். ஆனால் தற்போது இந்நிலை மாறி வருகின்றது. அனைத்து துறைகளிலும் திருநங்கைகள் உயர்ந்து சாதனைகள் செய்து வருகின்றனர். தங்கள் குடும்பத்தினரின் பாசம் கிடைக்கப்பெற்று குடும்பத்தை காப்பாற்றும் அளவிற்கு உயர்ந்துள்ளனர். அலி 9 3ஆம் பாலினத்தவர் என பல பட்டப்பெயர்கள் இவர்களுக்கு இருந்தாலும் நம் அரசு இவர்களை அங்கீகரித்து திருநங்கை என பெயர் சூட்டி கௌரவப்படுத்தியுள்ளது. இதனால் வீட்டிலும் நாட்டிலும் இன்று பெருமை சேர்த்த பல திருநங்கைகள் இன்று உள்ளனர். சமூகத்தில் திருநங்கைகள். வீதியிலே கைத்தட்டி காசு வாங்கி பீதியின்றி வயிற்றுப்பசி போக்கினாயோ, மதியின்றி வாழும் மானுடம் சதியின்றி ஏளனம் செய்கின்றதோ, சதியின்றி காண்போரையும் நீதியின்றி அலைவோரையும் கண்டு மனம் உருகுகின்றாயோ, பாச கரம் நீட்டி பார்ப்போருக்கு உதவுகின்றாயோ, நேச கரம் நீட்டி உதவியவருக்கு ஆசி பொழிகின்றாயோ, அன்பிற்காக ஏங்குகின்றாயோ, பண்பிற்காக பரிதவிக்கின்றாயோ. ஆம், இச்சமூகத்தில் திருநங்கைகளுக்கு தர்மம் இட்ட பின் அவர்கள் நம்மை ஆசீர்வதித்தாலோ, அவர்களிடம் நாம் காசு பெற்றாலோ நாம் நன்றாக இருப்போம் என்று ஒரு ஐதீகம் உண்டு. ஆம், அப்படிப்பட்ட அதிசய படைப்புதான் அதிசய தேவன் படைத்த இந்த திருநங்கைகள். ஆம், இவர்களுக்கு நாம் நம்மால் முடிந்தவரை இயன்றவரை அன்பை கொடுப்போம், பண்பை பரிசளிப்போம், நட்பை நல்கிடுவோம், தெம்பை தந்திடுவோம், இப்பாரினிலே பாகுபாடின்றி வாழ பழகிடுவோம். நன்றி, வணக்கம்.